மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள், சுகாதார ஊக்குநர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், சுகாதார பெண் தன்னார்வலர்களுக்கு 7 மாத ஊதியம் நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தியும் 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 240 கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் சுகாதார ஊக்குநர்களுக்கு மாத தொகுப்பு ஊதியம் 7 மாதமாக வழங்கவில்லை. இதனை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் OHD ஆபரேட்டர்களுக்கு 29 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்படுகிறது. அதனை 2000 ரூபாய் வழங்க கோரியும் கிராம தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டுக்காக சம்பளத்தில் மருத்துவ காப்பீட்டுக்காக மாதம் 300 ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் நிலையில் இதுவரை மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்படவில்லை. இதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், சுகாதார ஊக்குநர்கள், OHD ஆபரேட்டர்கள், பள்ளி தூய்மை பணியாளர்கள், சுகாதார பெண் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட ஊழியர் அடங்கிய ஓச்சா கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் முஸ்தபா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில நிறுவன தலைவர் அமல்ராஜ் பங்கேற்று போராட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி திரளான ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.